வரகாத்துஹு. அல்லாஹ் முபாரிக். அடுத்ததாக தஜ்வீதுடன் கிராத். குர்ஆன் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவி தாழ்த்தி கவனமாக கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். வசனத்திற்கேற்ப குர்ஆனை ஓதுவதற்காக நம்முடைய மாணவர்கள். முதலாவதாக சமிஹா பின் ஹாஜி சூரா ஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லஸீ ஹலக ஃபஸவ்வா والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக முகமது யூனுஸ் இப்னு ஹாஜா முஹைதீன் சூரா கியாமா 20 வசனம் வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى. السلام عليكم ورحمة الله وبركاته. ما شاء الله بارك الله فيك.
அல்லாஹ் முபாரிக். அடுத்ததாக ஃபரீதா பின் ஹாஜி சூரா ஃபஜ்ர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات الإماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ் முபாரிக். அடுத்ததாக ஹாரிஷா பின் அஸ்கர் அலி சூரா பக்கரா இறுதி 2 வசனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا
ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. السلام عليكم ورحمة الله وبركاته. பெற்றோர்கள் கவனத்திற்கு தயவு செய்து அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை கவனிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி. அல்லாஹ்வை பற்றிய அறிவை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலம் அவர்கள் அதனை செய்தால் அதே நன்மையை அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான். அப்படிப்பட்ட நன்மையை அள்ளி எடுப்பதற்காக இதோ நம்முடைய மாணவர்களின் பயான். முதலாவதாக ஷாஃபியா ஃபாத்திமா பின்த் அபு சாலி யூசுப், ஈமானிய பெண் மாஷிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானின் சுவையை உணர்ந்த தியாக பெண்மணின் வரலாறு. அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானின் சுவையை சுவைப்பார்கள். முதலாவது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களையும் விட அதிகமாக நேசிப்பது. இரண்டாவது, ஒருவனை நேசித்தால் அவர்களை அல்லாஹ்விற்காக மட்டும் நேசிப்பது. மூன்றாவது, இறை மறுப்பிலிருந்து அல்லாஹ் அவரை மீட்ட பிறகு மீண்டும் அதில் செல்வதை நெருப்பில் வீசப்படுவதை போல் பயப்படுவர். இவை மூன்றும் சேர அமைந்த வீரமிக்க பெண்மணி ஷான் மாஷிதா. யார் அந்த மாஷிதா? மெஹராஜ் பயணத்தின் போது ஓரிடத்தில் கஸ்தூரியை விடமிக்க வாசனையாய் கொண்ட அதிசயமான மனம் ஒன்றினை நுகர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அதை பற்றி கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த வாசனை மாஷிதாவும் அவரது குடும்பத்தினர் இருக்கக்கூடிய கபர் அல்லது ஸ்வர்க்க மாளிகை இடத்திலிருந்து வருகின்ற வாசனை என்றார். தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷிதாவின் வரலாறை விரிவரிக்கும்படி கேட்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். மாஷிதா ஃபிரௌன் குடும்பத்து பெண்களுக்கு தலைவாரி விட்ட பெண். ஒரு நாள் ஃபிரௌன் மகளுக்கு தலைவாரி கொண்டிருந்த போது தற்செயலாக சீப்பு கீழே விழுகிறது. உடனே பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என்று கூறினார். அப்போது அந்த பிள்ளை, நீ அல்லாஹ் என்று கூறியது என் தந்தை ஃபிரௌனை தானே என்று வினவினார். மாஷிதா, இல்லை, என்னையும் உன் தந்தையையும் படைத்த பரிபலிக்கும் அந்த அல்லாஹ்வை என்றார். மாஷிதா வணக்கத்தை கூறிய நாயனாக அல்லாஹ்வையும் இறை தூதராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்டு அதை மனதில் மறைத்து வைத்திருந்த பெண் ஆவார். உடனே அந்த பிள்ளை போய் தன் தந்தை ஃபிரௌனிடம் குற்றம் சொல்ல ஃபிரௌன் மாஷிதாவை சபைக்கு அழைத்து முழு விஷயத்தையும் வினவினான். ஃபிரௌன் கேட்டான், என்னை தவிர உனக்கு வேறு யாரும் கடவுள் உண்டோ என்று. அதற்கு மாஷிதா, ஆம், நிச்சயமாக என்னையும் உன்னையும் படைத்த பரிபலிக்கும் அந்த அல்லாஹ் தான் என் இறைவன் என்றார் உறுதியோடு. கோபம் கொண்ட ஃபிரௌன் நெருப்பை மூட்டி செம்பாலான பெரும் பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க வைத்து மாஷிதாவின் கணவனில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பிள்ளைகளாக எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் பாத்திரத்தில் எரித்தான். ஆனால் மாஷிதா மனம் தவறவும் இல்லை, அவரது ஈமானில் சற்றெனும் உறுதி குறையவும் இல்லை. கடைசியில் ஃபிரௌன் மாஷிதாவையும் அவரது கை குழந்தையையும் எண்ணெயில் தூக்கி எரியும்படி கூறினான். அப்போது மாஷிதா, எனது கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது என்றார். ஃபிரௌன், என்ன சொல் என்று கேட்டான். மாஷிதா, என்னையும் என் கை குழந்தையையும் எண்ணெயில் தூக்கி எறிந்த பின் எமது எலும்புகள் எதுவுமெல்லாம் மிச்சமாகுமோ அவற்றையெல்லாம் ஒன்றாக ஒரு புடவையில் சுற்றி ஒரே கபரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிய ஃபிரௌன் மாஷிதாவின் வேண்டுகோளிற்கு இணக்கம் தெரிவித்தான். அப்போது மாஷிதா தன் மார்பில் பால் குடித்து கொண்டிருந்த கை குழந்தையை பார்த்து, ஒரு பாவம் அறியாத இந்த பிஞ்சும் எண்ணெயில் சேர்ந்து கருகப் போகிறதே என்று தயங்கினார். அப்போது வல்ல அல்லாஹ் அக்குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தான். அக்குழந்தை, கவலைப்படாதே தாயே, நீ சத்தியத்தில் இருக்கிறார், பொறுமை கொண்டு முன்னேறி செல், மறுமையுடைய வேதனைகளும் தண்டனைகளும் இதைவிட கொடியது என்று ஆறுதல் கூறியது. கடைசியில் மாஷிதாவும் அவரது கை குழந்தையையும் எண்ணெய் பாத்திரத்தில் எரியப்பட்டார்கள். வல்லவன் அல்லாஹ் மாஷிதாவையும் அவரது கை குழந்தையையும் பொருந்தி கொண்டு வாக்களித்த உயர்ந்த சொர்க்கத்தை அளித்து விட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.